அமல்களின் பக்கம் விரைய வேண்டும். அதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு உமரவத்துல் ஜின், ஷைத்தான்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் தஆலா விளங்கிடுகிறான். வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகிறது. ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாப், ஒவ்வொரு வாசல்களும் நிரந்தரமாக ரமலான் முடிகிற வரை நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah ஃபலம் யுக்லக் மின்ஹா பாப், சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. வேறு எந்த மாதத்திற்கும் சொல்லப்படாத சிறப்பன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா காலத்தை படைத்து 12 மாதங்களாக பிரித்தான். அந்த 12 மாதங்களில் எந்த மாதங்களுக்கும் சொல்லப்படாத சிறப்புகள் சைத்தானுக்கு விளங்கப்படுகிறது, ஜின்களுக்கு விளங்கப்படுகிறது. நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறந்து விடப்படுகிறது. இதற்கு வஸாரிஉ இலா மக்ஃபிரா, என்னுடைய அடியார்கள் என்னை ஈமான் கொண்ட மக்களுக்கான திருவிழா வந்து விட்டது. அவர்கள் நன்மையை கொள்ளையடிக்க வேண்டும், நன்மையை சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அழைப்பவரை ஒருவர் அழைப்பார். ஒவ்வொரு ரமலானுடைய இரவுகளிலும் ஷஹருடைய நேரத்திலும் அழைப்பார். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வயுனாதி வயுனாதி யா முனாதி, வானவர்கள் அழைப்பார்கள், நன்மையை ஏவக்கூடியவர்கள் அழைப்பார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், யா பாகியல் கைர், நன்மை செய்யக்கூடியவனே, உடைய நன்மையை கொஞ்சம் அதிகரித்துக் கொள். நீ நன்மை செய்பவனா? புறலான தொழுகைகளை மாத்திரம் தொழக்கூடியவனா? சுன்னத்துகளில் கவனம் இல்லையா? இதோ சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே, திக்ருகளிலே, திருமறை குர்ஆனுடைய திலாவத்துகளிலே, தான தர்மங்களிலே உடைய கரத்தை, உடைய சிந்தனையை, உடைய நேரத்தை நீ அதிகப்படுத்திக் கொள் சொல்லுகிறார். யுனாதி முனாதி யா பாகியல் கைர் அக்பில், அதிகப்படுத்தி நன்மையின் பக்கம் விரைந்து வா. நாளை நாம் அடைய இருக்கிற ரமலானுக்கு நம்முடைய உள்ளத்தில் இப்படியான ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. நன்மையின் பக்கம் விரைந்து வா. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் காலம் மிக குறைவு, விரைந்து வா. அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தீமைகளை செய்யக்கூடியவரே, தீமையின் பக்கம் தன்னுடைய உள்ளத்தை, கரத்தை வைத்திருப்பவரே, அக்ஸிர், கொஞ்சம் நிறுத்து. அநியாயம் செய்யக்கூடியவனே, அக்கிரமங்களில் ஈடுபடக்கூடியவனே, போதை வஸ்துக்களிலே ஈடுபடக்கூடியவனே, பள்ளியிலே இருந்து ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று பாங்கோசை கொடுத்தும் செவி சாய்த்து கேட்டு அதற்கு பதில் சொல்லாத என்னுடைய அடியானே, வா, எல்லாத்தையும் விட்டு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உனக்கு விதிக்கப்பட்ட நேரம் எது என்று உனக்கு தெரியாதப்பா. என்ன அமளியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், என்ன நினைப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கான வாக்குறுதி இருக்கிறதா? ஒரு 100 ஆண்டு காலம் அல்லது 200 ஆண்டு காலம் நீ வாழ்ந்து விடுவாய் என்கிற வாக்குறுதி இருக்கிறதா? இல்லையே. என்ன மிதப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தீமைகளை செய்யக்கூடியவனே, கொஞ்சம் நிறுத்து. அக்ஷர், நிறுத்தி கொஞ்சம். இதோ வந்துவிட்டது. உன்னை அல்லாஹ்வுடைய கருணையால் பொருந்திக் கொள்ளக்கூடிய கண்ணியமும் வளமும் அருளும் மிக்க ஒரு மாதம் உம்மிடத்திலே வந்துவிட்டதப்பா. இப்பொழுதாவது நீ அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கம் வா. அக்கிரமங்களை நிறுத்து. மதுபானமா, சூதாட்டமா, தொழுகையை விடுவதா, அனாச்சாரமா, எல்லாத்தையும் நிறுத்திருப்பா. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அழைக்கக்கூடியவர் இதோ அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம எத்துணை பேர் எந்த மார்க்கமும், எந்த இசமும், எந்த கொள்கையும் தீமையின் பக்கம் விரைந்து கொண்டிருப்பவனை கருணையோடு அழைப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். கருணை மிக்க ரஹ்மான் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் தீமையில் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள்